ஆமாங்க, பக்கத்து ஊர் தான். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இதை பார்க்கும்போது இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் தமிழகம் கண்டிராத ஃப்ளெக்ஸு. உண்மையிலுமே வந்து இந்த பேரை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக கொண்டு போகணும். உண்மை. ஆமாம், வருங்காலத்தில் இது மாதிரி தான் இவங்க தான் தமிழக வரலாறு. இந்த வரலாற்றை மறைச்ச மற்ற கட்சிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையிலுமே இது வந்து பிரமிக்கத்தக்க மாதிரி இருக்குது. உண்மையிலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெருசு இல்லை, நாளைக்கு வந்து இந்த நிகழ்வை வந்து பாருங்க. இல்லை, நான் இன்னைக்கு வந்து 2 பேர் தான் வந்திருக்கோம். நாளைக்கு ஊரே வருவோம் ஃபேமிலியோட. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஓட்டு போடுறது அப்புறம் அது அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு, என்ன பண்ணுறாரு, தமிழ வரலாறு பட்ட என்ன சொல்ல போகிறாங்க. இவ்வளோ பேர் இவ்வளோ ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்கல்ல, இவங்களை பற்றி என்னென்னா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதாவது இந்த மாதிரி புரிதல் எல்லாத்துக்கும் வந்துட்டா ஒரு அடையாளம் அது அழியாமல் இருக்கும். உண்மையாலுமே ஆமாம். பார்க்கறவே ஆச்சரியமாக இருக்குங்க. ஒவ்வொரு ஃப்ளெக்ஸையும் பார்க்கும்போது, ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்க்கும்போது. ஆமாம், உண்மையில இவங்கெல்லாம் நம்மளோட 50-60 வருஷமா வயசு இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நாங்கள் அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்க. ஆக்சுவலாக அதை போன ஜென்ரேஷன் கூட தெரியாது உங்களுக்கு. ஸோ இதை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகணும். உண்மையிலுமே நல்லபடியாக நல்லா பண்ணணும். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நாளைக்கு வந்து 234 தொகுதி வேட்பாளர் அறிமுகம். கண்டிப்பாக 17 ஆண்கள் 117 பெண்கள். கேள்விப்பட்டேன். எந்த கட்சியிலையும் 10 பெண்களுக்கு மேலே வந்து சீட்டு கொடுத்ததில்லை. ஆனால் இங்கே தான் 117 பாதி. சரிங்க. வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் கூட்டுவாங்க. கண்டிப்பாக வந்துடுறாங்க. நன்றிங்க. ஐயா வணக்கம். இந்த ஊரா? ஆமாம், இந்த ஒரு பக்கத்து ஊர். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம். நாளைக்கு வருவீங்களா? நாளைக்கு வருவான். நாளைக்கு வந்து பாருங்க. உங்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடல. இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது, கண்டிப்பாக வருவான். நாளைக்கு கட்டுக்கோப்பா நடக்குது, இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அதுக்காக நாளைக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேர் கூட்டுவாங்க உங்கள் ஊரில் இருந்து. இன்னைக்கு வந்து வேடிக்கை பார்க்க வந்தீங்களா, இதே மாதிரி நாளைக்கு வாங்க. உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அழகாக உட்காந்து அமைதியாகவும் நடக்கும். ஒரு 234 தொகுதி வேட்பாளரும் இருப்பாங்க. 117 பெண்கள், 117 ஆண்கள். இது மாதிரி எந்த கட்சியிலும் இருக்காது. நாளைக்கு நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு வியப்பாக இருக்கும். நாளைக்கு வாங்க. கண்டிப்பாக வருவோம். நன்றி. ஐயா நீங்கள் இங்கே பக்கத்து ஊரா? ஆமாம், பக்கத்து ஊர் தான். இல்லை பசங்களோட வந்திருக்கீங்க, வீட்லேயும் கூட்டு சும்மா மாநாடை பார்த்துட்டு போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போயிருக்கீங்க. நாளைக்கு வந்து நடக்கிறப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு. சரிங்க. அப்புறம் நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி முடிஞ்சால் உங்கள் தெருவில் கூட்டுவாங்க. சரிங்க. ஒழுக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். நாளைக்கு வரோம், கண்டிப்பாக வரேன். சரி. விவசாயி நம்ம தான் நமக்கு நம்ம தானே தலைவர். நம்மளே நம்ம பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கும். இத பார்த்திருந்தாக்க நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கவும் முடியாது. இந்தியாவே ஒரு ஏமாத்து. அன்னைய அரசியல்வாதி வேற, இன்னைய அரசியல்வாதி வேற. அவ்வளவுதான் என் மனசுல பட்டது. என் காங்கிரஸ்காரனே வந்தா கூட சரிதான். அன்னைய அரசியல்வாதி வேற, இன்னைய அரசியல்வாதி. காமராஜர் இருந்தார், இன்னைக்கு யார் இருக்கா? இதான் நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் சாகும் போது பையில 131 காசு இருந்தது. அந்த நேர்மை இன்னைக்கு வந்து யாரு சீஃப் மினிஸ்டர் எவ்வளவு கோடி அந்த மாதிரி காமராஜர் காமராஜர் வந்து தமிழ்நாட்டு ஆளு. அதனால இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நம்மளோட தமிழனோட இயல்பை திருடுறது கிடையாது.